வணக்கம். தாய் வீடு மே 2026. எப்போ பார்த்தாலும் தமிழ் தமிழன். கட்டுரை எழுதி வாசிப்பவர் போல் ஜோசப். இது ஏதோ ஆராய்ச்சி கட்டுரை அல்ல. என் ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் கட்டுரை. சிலரை புண்படுத்தும் கட்டுரை அல்ல. உணர்வுகள் புண்பட்டதால் எழுத எண்ணிய கட்டுரை. எப்போ பார்த்தாலும் ஏன் தமிழ் தமிழன் என்று கத்துறாங்க, தமிழ் என்ன சோறா போட போகுது என்று சொல்லும் பலரும் சந்தித்திருப்பீர்கள். இது இனப்படுகொலை இல்லை. அதை பற்றி எங்களுக்குள்ளதான் கதைப்போம். பொதுவெளியில் சொல்ல மாட்டோம். அது வரும் சண்டைதான், போர்க்குற்றம்தான். புலம்பெயர்ந்தோரே கொஞ்சம் அடக்கி வாசியுங்கோ என்று அடம்பிடிக்கும் கூட்டம் ஒருபுறம். நவம்பர் மாதம் நம் உணர்வுகள் பொங்கி வழிய மாவீரச் செல்வங்களை நினைந்துருகி வழிபடுவதும், மே மாதம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும், ஜூலை மாதம் கருப்பு ஜூலை மாதமாக வலைத்தளங்களிலும் மண்டபங்களிலும் நான் உட்பட கூடி நினைந்துருகி கடந்து போகும் பருவகால உணர்வு மனிதர்கள் ஒருபுறம். அகதி அந்தஸ்து கிடைக்க ஆதாரங்களை திரட்டி தங்கள் கேஸ் விரைவில் முடிய இலங்கை இராணுவத்திற்கும் அரசுக்கும் எதிராக மட்டுமல்ல, புலிகளுக்கு எதிராகவும் தங்கள் கேஸில் சாட்சியங்கள் சொல்லியதால் சர்வதேசமெங்கும் அகதி நீதிமன்றில் சாட்சிகள் குவிய, புலிகளும் பயங்கரவாதிகள் என்று மேற்குலகம் எண்ணி முள்ளிவாய்க்காலின் இறுதி இனப்படுகொலையினை தடுக்காமல் விட்டதில் நாங்களும் பங்காளிகள் என்பதை மறைத்து நிற்கும் புலம்பெயர் மனிதங்கள் ஒருபுறம். புலம்பெயர்ந்தோமா, டபுள் அடித்தோமா, வீடு வாங்கினோமா, வெக்கேஷன் போனோமா, முகநூலில் போட்டு பந்தா பண்ணினோமா என்ற மனிதங்களும் ஒருபுறம். பார் ஓப்பன் என்றதும் ஈரலுக்கு பூச்சி மருந்து அடிக்க எழுந்து ஓடுகிற கூட்டம். பின்பு மேக்கப்போடு இருக்கிற தங்கள் மனைவிமாரை கண்டுபிடிக்க தடுமாறி விழா முடிந்ததும் சிலர் விழாமல் இருக்க கைத்தாங்கலாக அழைத்து செல்லவன்றே சாரதி லைசன்ஸும் எடுத்து கொடுத்து வைத்திருக்கும் இன்னொரு கூட்டம். ஒரு நிகழ்வில் 3 தசாப்தங்களாக தான் ஒரு தமிழாசிரியராக பணியாற்றுவதாகவும் பல தமிழ் இலக்கிய பணிகளில் கனடாவில் முன்னோடி என்றும் குறிப்பிட்ட ஒரு பெண்மணி தன் பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது என்று கூறினார். இப்படியும் சிலர். நண்பர் திரு பொன்னையா விவேகானந்தர் அவர்கள் ஒரு நிகழ்வில் குறிப்பிடும் போது ஒரு சிறுவனிடம், நீங்கள் ஏன் தமிழ் படிக்க விருப்பமில்லை என்று சொல்றீங்க என்று கேட்டாராம். அதற்கு அந்த சிறுவன், தமிழ் இஸ் அ ஃபைட்டிங் லாங்குவேஜ் என்று சொன்னானாம். அவர் ஏன் இப்படி சொல்றீர்கள் என்று கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் ஆச்சரியமூட்டியது என்றார். அப்படி என்னதான் சொல்லியிருப்பான்? ஆம், தன்னுடைய வீட்டில் எல்லோரும் ஆங்கிலத்தில் தான் கதைப்போம். தன் அப்பாவும் அம்மாவும் சண்டை பிடிக்கும் போது மட்டும் பிள்ளைகளுக்கு புரியாமல் இருக்க தமிழில் தான் சண்டை பிடிப்பார்கள் என்றான். அதனால் சண்டை பிடிப்பதற்காகவே ஒரு மொழி இருக்கிறது போலும் என்று புரிந்து கொண்ட சிறுவன் அவ்வாறு பதிலளித்தான் என்று கூறி ஆதங்கப்பட்டார். ஒருமுறை என்னை சந்திக்க வேறொரு நாட்டில் இருந்து நண்பர் ஒருவர் வந்திருந்தார். அவரை அழைத்து கொண்டு மார்க்கம் நகரில் உள்ள அவரின் நண்பர் வீட்டில் சென்றிருந்தேன். அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது 12 ஆண்டுகளுக்கு முன்புதான் கனடா வந்ததாகவும் 10 மற்றும் 8 வயதில் உள்ள தங்கள் பிள்ளைகளை அறிமுகம் செய்து வைத்தனர். நான் வழக்கம் போல தமிழ் பேசுவார்களா, தமிழ் படிக்கிறார்களா என்று கேட்டேன். அப்படி கேட்டபோது இருவருக்கும் தமிழ் தெரியாது என்றார் தாயார். அப்போது அவர்களின் வீட்டில் இருந்த நாய் ஒன்று என் அருகே வந்தது. உடனே அந்த பெண்மணி நாயை பார்த்து தமிழில் அதன் பெயரை சொல்லி அழைத்து, பின்பக்கம் வெளியில் போய் விளையாடுங்கோ என்று சொன்னார். உடனே அது ஓடி போனது. என் வாய் சும்மா இருக்காமல், அட நாய்க்கு தமிழ் தெரியுதே என்றதும் அந்த பெண்மணிக்கு கோபம் வந்தது. கணவரையும் என்னோடு வந்த நண்பரையும் ஒரு முறைத்து ஒரு பார்வை. அப்புறம் என்ன, தேநீரும் குடிக்காமல் திரும்பி வந்து விட்டோம். ஆம், இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். மரபு திங்கள் மாதத்தின் தாக்கம்தான் என்னுள்ளே தாக்க அதை பற்றிய விடயங்களை வாசகர்களோடு பகிர்ந்து கொள்ள எண்ணிய போது இருந்த எண்ணக்கருதான் இந்த கட்டுரை. யாதுமூரே யாவரும் கேளீர். ஆம், தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை இதுதான். யாவருக்கும் ஊர் இருக்கிறது, நாடு இருக்கிறது, நமக்கு இருக்கா? உலகம் முழுக்க வாழலாம், உலகத்தில் நமக்கு என்று ஒரு நிலம் உண்டா? ஏன் ஏறி நின்று கத்தக்கூட ஒரு கல்லாவது உண்டா என்றால் இல்லை. நமது அடையாளம்தான் என்ன? மொழியா, மதமா, இனமா, நிலமா, அதிகாரமா, கலை பண்பாடா?
இனமாக அரசியல் ரீதியாக பிரிந்து கிடக்கிறோம். பூகோள ரீதியாக புலம்பெயர்ந்து வேர்களை தளத்தில் விட்டுவிட்டு புலம்பெயர்ந்த நிலத்தில் ஒட்டு வைத்த செடிகளாக வாழ்கிறோம். ஒத்தை தலைமையின்றி மதமாக நமக்குள்ளே சில மதங்கள், மதம் பிடிக்காமல் இருந்தால் சரி, அதுவும் ஒரு அடையாளம் அல்ல. நிலமாக ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒருமுறை ஆள நினைப்பதில் என்ன தவறு என்று வீரவசனம் பேசியே இருந்த கோட்டைகளையும் கோட்டை விட்டுவிட்டு கீழடி போல கோட்டைகள் இருந்த இடங்களை அகழ்ந்து தோண்டி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆட்சி அதிகாரம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கடாரம் கொண்டான் கண்டான். 6000 நாட்களுக்கு முன்பு முள்ளிவாய்க்கால் வரை கரிகாலன் பெயர் கொண்டவனும் கண்டான். இன்று மொழியும் கலையும் மட்டுமே மரபின் விழுமியங்களாக, அடையாளத்தின் மிச்சமாக, எச்சங்களாக நம்மிடம் உள்ளது. உலகில் 7 செம்மொழிகள் தமிழ், கிரேக்கம், இலத்தீன், சீனம், எபிரேயம், பாரசீகம், சமஸ்கிருதம் ஆகியவற்றில் இன்று வாழும் மொழியாக தமிழும் சீனமும் மட்டுமே உள்ளது. கிரேக்கம் அதன் தேசத்திலேயே வழக்கொழிந்து வருகிறது. மருத்துவம் மற்றும் விஞ்ஞான சொற்களில் இன்றும் பயன்பாட்டில் உள்ளதால் பல சொற்கள் மட்டுமே தப்பி பிழைத்து நிற்கின்றன. இலத்தீனும் சமஸ்கிருதமும் எபிரேயமும் வழிபாட்டு மொழியாக கடவுளோடு மட்டும் பேசும் ஒரு வழி மொழியாகிவிட்டது. பாரசீகம் ஈரானின் ஆட்சி மொழியாக இருந்தாலும் இன்று அரேபிய மொழியின் துணையோடு தான் அது எழுதப்படுகிறது. உலக புகழ்பெற்ற கவிஞர் உமர் கயாமின் கவிதைகள் பாரசீகத்தின் அடையாளம். சீனர்கள், யூதர்கள், கொரியர், ஜப்பானியர், ஐரோப்பியர் மொழியாக, இனமாக, நிலமாக, அதிகாரமாக ஆட்சியுடன் இருக்கிறார்கள். இஸ்லாமிய நாடுகள் மதமாக, மொழியாக, இனமாக தனித்தன்மையோடு வாழ்கிறார்கள். ஏன் எத்தனையோ பெயர் பிரபலம் இல்லாத பழங்குடி தீவு கூட்டங்கள் மொழி, இனம், நாடு, அதிகாரம் என்ற அடையாளத்தோடு வாழ முடிகிறது. பசிபிக் கடலில் ஒரு தீவில் வெறும் 11,000 பேர் வசிக்கும் டுவாலு என்ற தீவில் டுவாலுவன் என்ற இனக்குழுமம் தன்னாட்சி அதிகாரத்தோடு வாழ்கிறது. இத்தாலிக்கு அருகில் உள்ள வெறும் 2 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு 38,000 பேருடன் ஒரு தனி அரசாக செயல்படுகிறது. நம்ம புங்குடு தீவை விட பாதி அளவுதான் உள்ள இந்த தீவும் ஒரு தனி நாடாகும். 766 பேர் கொண்ட 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வத்திக்கான் நகரமே மதம், அதிகாரம் கொண்ட ஒரு தனி தேசம்தான். நாமோ யாதும் ஊரே என்று புகழ் பேசிக்கொண்டே உலக உருண்டையில் 10 கோடி பேர் செம்மொழியோடு மூத்த இனம் என்ற அடையாளத்தோடு வாழ்கிறோம், இல்லை இருக்கிறோம். அடையாளத்தை மறந்து தொலைத்துவிட்டு ஆங்கிலத்தையும் ஐரோப்பிய மொழிகளையும் பேசினாலும் இன்னும் 1000 ஆண்டுகளானாலும் நாம் ஐரோப்பிய சந்ததியினர் ஆக முடியாது. நாம் வாழும் புலம்பெயர் நாடுகளில் நமக்கு குடியுரிமைகள் இருந்தாலும் நாம் இங்கு சிறுபான்மை இனம்தான். ஐரோப்பியர் வீட்டில் இருந்தாலும் நாய்கள் குறைக்கவோ கல்லை கண்டால் காலை தூக்கவும் மறப்பதில்லை. சிங்கம் என்றால் கம்பீரம், கர்ச்சிப்பு. அது ஒருபோதும் மியாவ் என்று கத்துவதில்லை. அப்படி கத்தினால் அதன் பிறப்பிலெங்கோ தவறு இருக்கிறது என்றுதானே அர்த்தம். புற அடையாளங்கள் மாறலாம், ஆனால் அக அடையாளங்கள் என்பது மொழியும் மரபும் தான். சிந்திப்பதும் பேசுவதும் மரபணுவில் இருப்பதும் அதுவேதான். பல இனங்கள் தங்கள் அடையாளங்களை தொலைத்து நிற்கின்றன. கரிபியன், மேற்கிந்திய தீவுகள், பல இனக்குழுமங்கள் மற்றும் கயானிஸ், இவர்களில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்த 10க்கு மேற்பட்ட பூர்வீக மொழிகள் முற்றாக அழிந்து இப்பொழுது ஆங்கிலம் மட்டுமே அதிகாரபூர்வ மொழியாக உள்ளது. இதேபோல இங்கிலாந்தின் ஆதிக்கத்தால் அழிவின் விளிம்பில் இருந்த ஐரிஷ் மொழியானது அயர்லாந்து சுதந்திர தேசமானதால் நிலமும் தேசமும் ஆட்சி அதிகாரமும் கையில் வந்ததால் மீண்டும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால், யுனெஸ்கோ ஆய்வின்படி கடந்த ஒரு நூற்றாண்டில் மட்டுமே 2000 மொழிகள் வழக்கொழிந்துள்ளன. மேலும் இந்த நூற்றாண்டு முடிவதற்குள் இன்னும் 1500 மொழிகள் வரை முற்றாக மறைந்து விடலாம் என உறுதியாக சொல்ல முடியும் என்கிறது யுனெஸ்கோ. பொதுவாக நாம் மூச்சு விடும்போது நாம் மூச்சு விடுகிறோம் என்பதே நமக்கு தெரியாது. மூச்சை அடக்கும் போதுதான் நாம் இதுவரை விட்டது மூச்சு என்பது தெரிய வரும். இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். தமிழ் இனவழிப்பு என்பது இலங்கையில் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டு நீண்ட காலமாக நடத்தப்படுகிறது. இனவழிப்பு என்றதும் நமக்கு நினைவுக்கு வருவது கடந்த கால தமிழின படுகொலைகளும் முள்ளிவாய்க்காலும் மட்டும்தான். 1962
10 லட்சம் பேர் நாடற்றவர்களாக அறிவிக்கப்பட்டு அதன் பின்பு 1964 சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தம் 3 நூற்றாண்டுகளாக வாழ்ந்த தமிழர்கள் நாடு கடத்தப்பட்டனர். இதை பலரும் மறந்துவிட்டோம். 1964 5.5 லட்சம் பேரும் 1981 3 லட்சம் பேரும் நாடு கடத்தப்பட்டனர். உலகில் முதல் முறையாக இத்தனை லட்சம் பேர் வலுக்கட்டாயமாக நாடு கடத்தப்பட்டது வரலாற்றில் எங்கும் எப்போதும் இல்லை. அன்றைய தமிழக மற்றும் இலங்கை தமிழ் தலைமைகளும் உலக தலைமைகளும் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது. அதன் பின்பு புலம்பெயர்ந்தோர் என்ற பெயரில் புனை பெயரில் நாமே உயிர் பிழைக்க நாடு கடந்து வந்தோம். இத்தனை லட்சம் பேரும் அங்கு இருந்திருந்தால் இன்று நம் பலம் பல கோடிகளை தாண்டி இருக்கும். பார்த்தீர்களா? இதுதான் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு. இப்போது நடப்பது ஒருவித எமோஷனல் அண்ட் பிஹேவியரல் வார். எப்போதும் பதட்டத்தோடு, பயத்தோடு, குற்ற உணர்வோடு, மன அழுத்தத்தோடு, போதை பழக்கத்தோடு வைத்திருப்பதும், காணி அபகரிப்பு, சிங்கள குடியேற்றம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பின்மை, தொடர்ச்சியான போராட்டங்கள், அரசியல் தீர்வு காணப்படாமை, புராதன அடையாளங்களை அழித்தல், விகாரைகளை அமைத்தல், தமிழ், இஸ்லாமிய, மலையக மற்றும் பிரதேச பிரிவினைகள், முரண்பாடுகளை வளர்த்தல், இப்படி இன்னும் பல. இவையும் தமிழர்களை மறைமுகமாக புலம்பெயரவை நாடு கடத்த எடுக்கும் இனவழிப்பின் இன்னொரு யுக்தி. இலங்கையில் வாழும் சமூக நல மருத்துவர் முரளி வல்லிபுரநாதன் அவர்களோடு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கனேடிய தொலைக்காட்சியில் அவருடன் நான் ஒரு நேர்காணல் செய்தேன். அதில் அவர் குறிப்பிட்ட விடயம் மிகவும் அவதானிக்க வேண்டியது. ஈழத்தில் அண்மை காலமாக திருமண வயதை கடந்தும் தனித்து வாழும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதேவேளை திருமணமாக தம்பதியினர் பல்வேறு காரணங்களால் ஒரு குழந்தையுடன் தமது குடும்ப கட்டமைப்பை மட்டுப்படுத்தி கொள்ளும் போக்கும் பரவலாக காணப்படுகிறது. இவை ஒரு ஆபத்தான அறிகுறிகள். மேற்சொன்ன எமோஷனல் வார் மற்றும் சமூக மாற்றங்களால் இன்னும் சில ஆண்டுகளில் பிறப்பு விகிதம் மேலும் வீழ்ச்சி அடையதும், இப்படியே போனால் ஈழத்தில் நமது இருப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகிவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, கட்டுரை தலைப்பில் குறிப்பிட்டது போல எங்களுடைய வரலாற்றையும் தொன்மையினையும் உறக்கச் சொல்வதில் ஏன் இந்த தயக்கம்? அண்மை காலமாக தமிழகத்தில் நடைபெற்று வருகிற தொல்பொருளியர் அகழ்வாராய்ச்சிகள் பற்றி பலரும் அறிந்திருப்பீர்கள். ஆராய்ச்சியாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் கண்டுபிடிப்புகளும் ஆய்வாளர் ஆர் பாலகிருஷ்ணன் முன்வைக்கும் தரவுகளும் ஆராய்ச்சியாளர் உலகத்தையே தமிழினத்தை நோக்கி திரும்பி பார்க்கச் செய்துள்ளது. இவர்களின் ஆய்வுகளையும் சமீபத்திய அகழ்வாய்வு முடிவுகளையும் அடிப்படையாக கொண்டு சுமார் 4200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியுள்ளனர் என்பதும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதற்காக சிவகலை, மயிலாடும் பாறை போன்ற இடங்களில் உள்ள புதைப்பிடங்களை, அதை சுற்றியுள்ள நடுகற்கள், கல்லறைகள் ஆகியவற்றை ஆய்வு செய்தபோது மிக நேர்த்தியாக கற்கள் வெட்டப்பட்டு நடுகற்களாகவும் கல்லறைகளாகவும் பயன்படுத்தப்பட்டிருந்தது என்பதும், இவற்றை இரும்பின் உதவி கொண்டுதான் வெட்டியிருக்க வேண்டும் என்பதையும் ஆய்வாளர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆகவே துருக்கியில் உள்ள அனடோலியா, அங்கிருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது என்ற கூற்று பொய்ப்பிக்கப்பட்டு தமிழர்களே முதலில் இரும்பை பயன்படுத்தினார்கள் என்பது நிரூபணமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்தின் பல இடங்களிலும் கண்டுபிடிக்கப்பட்ட பானை ஓடுகளில் இருந்த கிறுக்கல்கள் மற்றும் எழுத்துக்கள் ஆகியவை கொடுமணல் மற்றும் தமிழகத்தின் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி போன்ற இடங்களிலும் கிடைத்துள்ளன. அவை அன்றைய தமிழ் பிராமி எழுத்துக்களாகவும் காணப்படுகிறது. இத்தகைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் அதிக அளவில் தமிழகத்திலேயே கண்டறியப்பட்டுள்ளன. இதை வைத்து தமிழ் எழுத்துக்கள் மற்ற மொழிகளில் இருந்து கடன் வாங்கியவை அல்ல என்பதற்கான ஆதாரமும், அன்றாட தேவைக்கான மட்பாண்டங்களில் பெயர்களும் எழுத்துக்களும் காணப்படுவதால் சாதாரண மக்களும் எழுத்தறிவு உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவற்றில் குறிக்கப்பட்டுள்ள கிறுக்கல்களும் குறியீடுகளும் எழுத்து வடிவங்களும் 3000 ஆண்டுகளுக்கு முன்பட்டதாக இருக்கலாம். எனவே எழுத்து வடிவங்கள் தோன்றுவதற்கு முன்பே மொழிதான் முதலில் இருந்துள்ளது என்பது உறுதியாகி இருக்கிறது.
பிறகு அது ஒலி வடிவங்களாகவும், பல்வேறு ஆண்டுகளுக்கு பயிற்சிகளுக்கு பிறகு எழுத்துக்கள் தோற்றம் பெற்றிருக்க வேண்டும். அதன் பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இலக்கியங்கள், குறிப்பாக சங்க இலக்கியங்கள் தோன்றியிருக்கலாம். இந்த இலக்கியங்களை சீர்படுத்தத்தான் இலக்கணம் என்ற முறை உருவாகி இருக்க வேண்டும். தமிழில் தொல்காப்பியம்தான் தொன்மையான இலக்கண நூலாக இருந்துள்ளது. அப்போ தொல்காப்பியமே 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதென்றால் தமிழனின் இந்த எழுத்தும் கல்வி அறிவும் அதுக்கு முன் எத்தனை நூற்றாண்டுகள் இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். இதில் கீழடி மற்றும் பொருணை நதி நாகரிகம் பற்றி அண்மையில் வெளிவருகிற தகவல்கள் பலவற்றை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்பதால் அதை பற்றிய விவரங்களை அதிகம் இங்கே குறிப்பிடவில்லை. கூடியம் குகை மற்றும் அத்திரப்பாக்கம் ஆகிய இடங்களில் கிடைத்த கற்கோடரிகளை ஆய்வு செய்தபோது 15 லட்சம் ஆண்டுகள் பழமையானது என்று கண்டறிந்துள்ளனர். ஆம், யார் அவற்றை பயன்படுத்தியது? இன்றைய மனித இனம் பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு முன்னால் இருந்த ஹோமோ எரெக்டஸ் என்ற பரிணாமத்தில் முதலில் நிமிர்ந்த இனம் வாழ்ந்ததற்கான ஆதாரங்களை அவைகள் உள்ளன. அடுத்தது ஹோமோ சபியன்ஸ் என்ற மனித இனம் ஆப்பிரிக்காவில் இருந்து 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக பல இடங்களுக்கும் இடம்பெயரத் தொடங்கினார்கள் என்பதும் வரலாற்று ஆதாரங்களின் தரவுகளாகும். இவ்வாறே பல்வேறு காரணங்களுக்காக புலம்பெயரத் தொடங்கியவர்கள் சுமார் 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் தென் பகுதிகளில் குடியேறினர். 2005இல் மரபணு அறிவியல் உதவி கொண்டு உலகின் பல இடங்களிலும் ஆய்வுகள் மேற்கொண்டார் அமெரிக்க ஹார்வர்ட் மரபியல் விஞ்ஞானி ஸ்பென்சர் வெல்ஸ். 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்த மக்களின் மரபணுவை தேடி உலகம் முழுவதும் தன் ஆய்வை தொடங்கினார். கடலோர பகுதி வழியாகத்தான் முதல் முறையாக மக்கள் இடம்பெயர்ந்தனர் என்பதை அவர் அறிந்து பல்வேறு நாடுகளிலும் தனது ஆய்வுகளை மேற்கொள்ளத் தொடங்கினார். அந்த வகையில் 2005ஆம் ஆண்டு அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் துணையோடு ஸ்பென்சர் வெல்ஸ் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக்குழுவின் தலைவர் பேராசிரியர் பிச்சப்பன் அவர்களும் இணைந்து இந்தியாவில் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டனர். உலகம் முழுவதும் 1 லட்சம் மனிதர்களில் இருந்து DNA மாதிரிகளை எடுத்து இந்த குழு ஆய்வு செய்து வந்தனர். அப்பொழுது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த மாணவர்கள் சிலரின் மரபணு மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்தனர். இந்த மாதிரிகளை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள மரபியல் நிபுணர்கள் சில ஆண்டுகள் ஆய்வு செய்ததில் ஆப்பிரிக்க முதல் மனிதர்களின் வழிமரபில் 70,000 ஆண்டுகளாக இன்னும் தொடரும் M130 130 மரபணு வகை மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள ஜோதிமாணிக்கம் என்ற கிராமத்தில் வசிக்கும் விருமாண்டி தேவர் என்பவரின் இரத்த மாதிரியில் இருப்பதை கண்டுபிடித்தனர். உடனே அந்த தகவல் பேராசிரியர் பிச்சப்பனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த நபர் சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கணனி அறிவியல் முதுகலை பட்டம் படித்து கொண்டிருந்தவர். அவரை அழைத்து வந்து அந்த செய்தியை சொல்லி மீண்டும் மரபணு மாதிரிகளை எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டது. பரிசோதனை செய்த விஞ்ஞானிகள் அவரிடம் உள்ளது M130 மரபணுதான் என்பதை உறுதி செய்து அவரிடம் 70,000 ஆண்டுகள் பழமையான மரபணுவை வைத்திருக்கும் ஆதி முதல் மனிதனின் வாரிசுகளில் வாழும் மூத்த குடி தமிழன் நீதான் என்றபோது அதிசயமும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஆட்கொண்டதாக ஒரு நேர்காணலில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதேபோல ஒரு சில ஆஸ்திரேலிய பழங்குடிகளிலும் இது உறுதி செய்யப்பட்டது. பின்பு அவரை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு அழைத்து மேலும் மரபணு சோதனைகள் செய்து இன்று வாழும் ஆதி மனிதனின் வாரிசு என்று அறிவித்தனர். அந்த ஆதி தமிழன் விருமாண்டி இன்று கணனி பொறியியல் வல்லுநராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். தமிழர் என்ற அடையாளமும் உலகின் மூத்த மொழிகளுள் ஒன்றான தமிழின் தொன்மையும் வெறும் உணர்ச்சி சார்ந்த விடயங்கள் மட்டுமல்ல, அவை ஒரு இனத்தின் வரலாற்று சாட்சியங்கள். இத்தகைய வரலாற்று தொன்மையும் தனித்துவமும் பண்பாட்டு விழுமியங்களையும் கொண்ட ஒரு சமூகம் தனது அரசியல் அபிலாசைகளையும்
சுய நிர்ணய உரிமையையும் நிலைநாட்ட முனைவது உலகளாவிய ஜனநாயகத்தின் பாற்பட்டதே ஆகும். ஒடுக்குமுறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சுதந்திரமான எதிர்காலத்தை கட்டியெழுப்ப இனி ஒரு விதி செய்வோம் என உறுதியேற்பது ஒவ்வொரு விழிப்புணர்வுள்ள சமூகத்தினதும் தார்மீக கடமையாகும். நன்றி, வணக்கம்.